நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒவ்வொன்று நாளுமே படக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் சொல்லல் அடங்காது இருக்குது. இது அனைத்துமே நம்மளுடைய பிறவி பலன், அதாவது கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள், நேரம் சரியில்லாதது, இது எல்லாமே ஒரு காரணமாக நமக்கு அமையுது. இது அனைத்திலும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எத்தனை எளிதில் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழவே முடியாது. இது அனைத்திலிருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்குது. ஒவ்வொரு அமாவாசையுமே ஒவ்வொரு உகந்ததாக இருக்கும். அதில் இந்த சித்திரை அமாவாசை, இந்த தமிழ் புத்தாண்டோட சித்திரை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இருக்குது. இதில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, அதே நேரத்தில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமுள்ள 16 வகையான திதிகளில் 15 திதிகள் இறை வழிபாட்டிற்கும், அமாவாசை திதி மட்டும் முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாக இருக்குது. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு தெய்வத்தோட அருளும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களுமே கிடைக்கும். அதிலுமே ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய சித்திரை மாத அமாவாசை பாவங்கள் அனைத்துமே போக்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்குது. இந்த மாதத்தில் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாட்டு நாளாக இருக்குது. இது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரியதாகவும் அவங்களோட ஆசையை பெறுவதற்கும் உரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. மேலுமே இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதே நேரத்தில் இது வெள்ளிக்கிழமையில் அமைவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப சிறப்பானது. இது பார்த்திங்களா, சித்திரை அமாவாசை 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமாவாசை திதியானது ஆரம்பம் ஏப்ரல் 16 இரவு 7:32 மணிக்கு தொடங்கி அமாவாசை திதியானது ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5:45 வரைக்குமே இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் இந்த அமாவாசை நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தால் கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அந்த வகையில் தான் பார்த்திங்களா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றோம். அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அமாவாசை அப்படின்னா என்ன, அதோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும். நாம் முன்ன வீடியோவிலே சொன்ன மாதிரி இந்த அமாவாசை நாளில் நம்ம முக்கியமாக முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தாங்க. ஆகையினால இந்த அமாவாசை திதி கொடுக்குறவங்க அன்றைய தினத்தின் மதியத்திற்குள்ளே நீங்கள் கொடுத்து விடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது நம்மளுடைய குடும்பத்தை பித்ரு தோஷம் வராமல் காக்குமா. அடுத்ததாக அமாவாசையானது ரொம்ப ரொம்ப ஒரு கூடுதலான சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அமைவது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளில் நம்ம அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது நல்லது. அதே மாதிரி காகத்திற்கு இன்றைய நாளில் சாதம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு நம்மளுடைய வீட்டோட பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதனோட பக்கத்தில் ஒரு சிறிய அகல் விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இதோட உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தும் படைச்சி சூரிய பகவானை நினச்சி மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்வது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு வழியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வேலை, வருமானம், இது எல்லாத்துக்குமே ஒரு காரிய கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அதனால் இந்த சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா சந்திர வழிபாடு தாங்க. அமாவாசை இன்னைக்கு செய்யப்படக்கூடிய சந்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதற்கு அன்றைய தினத்தில் உங்களோட வீட்டு பூஜை அறையில் நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை வழிபட வேணும். நவகிரகத்தை நீங்கள் 9 முறை வலம் வந்து சந்திர பகவானையும் உங்களுடைய மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
அது நம்மளுடைய மனம் தெளிவடைவது மட்டும் இல்லாமல் ஒரு திடமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். வாழ்க்கையை நம்ம செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்திலும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் நம்ம 4 பேருக்காவது அன்னதானம் செய்வது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளில் நம்ம முடிஞ்ச வரைக்குமே நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி யாராவது ஒருவருக்காவது உணவு தானம் செய்கிறது நல்லது. இது நம்மளோட முன்னோர்களோட ஆசையை பெற்றுத்தருவதோட நம்மளுடைய சந்ததியினருக்கும் வாழ்க்கையும் சிறப்புடன் வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாக செல்லவும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சித்திரை அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டோட இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதோட குடும்பமும் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு ஒரு செழிப்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலன்களை பெறலாம். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதுமே இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அமாவாசையாக இருக்குது. அதே மாதிரி தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை போலவே இந்த அமாவாசை திதியுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடுவது பாவங்கள் விலக உதவுவதாக இருக்குது. அதோடு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து மனதார வழிபட்டாலே பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் அமைதி செல்வம் முன்னோர்களோட ஆசை இது அனைத்துமே கிடைக்கும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதனால அனைத்து நன்மைகளுமே உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அமாவாசை அப்படின்னாலே நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது, இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அதே மாதிரி பாவங்கள் அனைத்துமே தீர எப்படி வழிபாடு செய்யணும், அமாவாசை வழிபாடு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு விசேஷமான சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அமாவாசை போலவே பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து இருக்குமா. அதே நேரத்தில் அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே நம்ம எப்படி எளிமையான முறையில் செய்யலாம், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசை குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை எல்லாமே செய்யப்படுவது வழக்கமாகவே இருக்குது. அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுத்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் உருவாகுது. இதற்கு எல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோமா, நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சுக்கோங்க. பித்ரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் சமைச்சு அன்றைய நாளில் படையலிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காகத்திற்கு முதல் உணவிட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை கொடுக்கும். அவங்களோட ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும். அமாவாசையில் நீங்கள் உணவு எதுவும் உண்ணாமல் தினமுமே மந்திரங்களை உச்சரித்து இந்த அமாவாசை நாளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில். அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுவது அன்றைய நாளில் நம்ம நேரத்தில் எழுந்து வழிபாடுகள் செய்வது விசேஷமான ஒரு சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும். அதே நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீரோட சிறிது கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுக்கலாம். காலை மாலை என 2 வேளைகள்லையுமே பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் உங்களுடைய செய்த பாவங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மனதார வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீரும். குறிப்பாகவே இது அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே உங்களுக்கு பொறுத்த உணவுகளை நீங்கள் நல்ல படையலிட்டு நீங்கள் வடியல் செய்வது ரொம்ப நல்லது. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் முக்கியமாக பார்த்திங்களா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அதில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவையும் சேர்த்துக்கிறது தவிர்க்க வேணும். அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தோமா, வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர சோகங்களை உச்சரிப்பதும் நல்லது, ஒழிக்க விடுவதுமே நல்லது. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட இந்த அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதே மாதிரி பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்தும் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த அமாவாசை அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது.
ஒரு மண்பானையில் அல்லது செம்பு அல்லது பித்தளை கலசத்தில் ஒரு தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வைங்க. அதில் உங்களோட குலதெய்வத்தை நினச்சி ஆகவனம் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிஞ்சால் நைவேத்தியமாக ஏதாவது வைத்து நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டாவது நீங்கள் வைத்து அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கவே கூடாது. குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு நீங்கள் இந்த சித்திரை அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாளில் முக்கியமாக நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேணும். கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். மேலுமே உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்களா கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலியோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கருங்காலி கிடைக்கும். நல்ல ஒரு அதிர்வலைகள், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு திருப்பம் உங்களோட வாழ்க்கையிலுமே ஏற்படும். ஆல்வேஸ் தேங்க்யூ.